ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் கிச்சன் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸ் கொடுத்து 3 கார் பாக்ஸ் அண்ட் மேல பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் ஏறறதுக்கோ இந்தியாலயே லாஸ்ட் இயர் வந்து அவங்க அவார்ட் வின்னர் இன்டகிரேட்டடா MDF லயே ஹெல்த் இஷ்யூஸ் எதுமே மல்டிபிள் டிசைன்ஸ் கிராண்டா பண்ணிருக்கோம். ஒரு எலகண்டா இருக்கிறது உடன் ஃபினிஷ்ல அட்ராக்டிவ்னஸ் வந்து ஒரு ஹோட்டல்ஸ்ல இருக்க மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் சீலிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பியன்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராக் CMD அப்ரூவ்ட் டாண்டம்லாம் டால் யூனிட் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோஸ் வந்து காலையில வர வெளிச்சத்துக்காக இந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த ரூம் வந்து கஸ்டமர் கிட்ட கேட்டோம் அட்ராக்டிவா இருக்கும். கிராண்ட் ஹேண்டில் கேரளா மாடல்ஸ் ஹை ரைஸ் மல்டி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா தண்ணி வராம இருக்கிறதுக்காக இந்த வால் சீலிங் அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்கன்னா இது இன்டர்நேஷனல் பிராண்ட் எலிவேஷன்ல பாக்குறதுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல நாங்க 3 பெட்ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிட்ஸ்க்காக சேஃப்டி பர்பஸ்க்காக இங்க ஃபங்க்ஷன்ஸோ ஒரு சிட் அவுட் பார்ட்டியோ இங்க பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல இருக்க ஒரே தீம் பேஸ்டா ஹேண்ட் ரைடிங். வாங்க உள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒன்றுமே இவங்க வந்து பார்த்து கட்டியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்ஜினியர். ஸோ இவங்க வந்து எல்லாமே டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி கட்டலான்ட்டு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மற்றபடி இவங்க கிட்ட ரேட் எவ்வளோலேருந்து கட்டி தராங்கன்னு கேட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட மாடலர் கிச்சன்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. நீங்க ஹால்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளவு யூனிக்கா பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு. இந்த வீட்டை யாரு கட்டி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இமாரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கட்டி கொடுத்திருக்காங்க. இவங்களோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அரும்பாக்கத்துல இருக்கு. நம்ம இன்னைக்கு திருமலிசையில கட்டி கொடுத்திருக்க சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் நம்பர் கூட நான் இங்கே கொடுத்திருப்பேன். நீங்க வந்து உங்க வீட்டையும் இதே மாதிரி கிராண்டா கட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இது மாதிரி ஆசம் வீடியோஸ்லாம் நீங்கள் காட்டி கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ள போயிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரேட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சிவில் இன்ஜினியர் நயீம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சிவில் இன்ஜினியர் அலீம். நாங்கள் இமாரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 5th இயரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட நிறைய சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நாங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இது எவ்வளோ லேண்ட் ஏரியா, எவ்வளோ பில்டப் ஏரியா? இது வந்து லேண்ட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் 30/40, பில்டப் ஏரியா 2200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். இந்த லேண்ட் வந்து CMD அப்ரூவ்டு லேண்டு. இதில் வந்து நம்ம இப்போ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம வந்து எலிவேஷன் பண்ணியிருக்கோம். ஸ்பிட் லெவலாக பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங்கை. இப்போ உள்ள போய் காட்டுறீங்களா? ஓகே, போகலாம் வாங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட் கொடுத்துருக்கோம். இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் MSல பண்ணியிருக்கோம் வித் MRF பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். கேட் வந்து இந்த ஸ்லைடிங்கில் இருக்குது. நம்ம இந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி காம்பவுண்ட் ஹைட் வந்து 7 அடி கொடுத்து ஈவனாக கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடுமே. கீழே வந்து அந்த சைடு வந்து ஒரு பிளான்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து ரேம்ப் வந்து கொடுத்துட்டு 2 ஃபீட் பேஸ் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். நம்ம கிளைண்டோட நேம் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் கிட்ட மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்குது. அதில் வந்து கிளைண்ட் வந்து இதை சூஸ் பண்ணாங்க. அதை வச்சு நம்ம இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். வாலில் இருக்கிற இந்த 2 லைட் வந்து இதை வந்து ஒரு ஆம்பியன்ட் கொடுக்குது. ஒரு எலகண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எலிவேஷன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே அலுமினியம்ல பவுடர் கோட்டட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு சிட் அவுட் வந்து ஒரு லாங் ஓப்பனிங் ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷில் வாக் சீலிங் கொடுத்துட்டு இந்த எலிவேஷனுக்கு ஆர்கிடெக்ட் டிசைன் கொடுத்த மாதிரியே நம்ம வந்து அந்த லூவர்ஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் நம்ம வந்து கிளாஸ் ஹேண்ட் ரெயில் கொடுத்துருக்கோம் வித் டஃப் அண்ட் வித் அந்த பிளாக் கலர் பவுடர் கோட்டட் ஹேண்ட் ரெயில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 சிட் அவுட் இருக்கு. ஒன்று வந்து டைனிங் ஏரியா சிட் அவுட், ஒன்று வந்து லிவிங் ஏரியா சிட் அவுட். செகண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் தனியாக ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா UPVC விண்டோஸ் வந்து ஸ்லைடிங் விண்டோஸ் வந்து நம்ம டஃப் அண்ட் கிளாஸோட பண்ணியிருக்கோம். சைட்லேயும் காம்பவுண்ட் வால் கொடுத்துட்டு அது இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம்லேயே வந்து அந்த என்ட்ரன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வாங்க உள்ள போகலாம். 3 கார் பாக்ஸ் அண்ட் ஒரு 5 பைக் விடுற மாதிரி கார் பார்க்கிங் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம பயோசெப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு நம்ம செப்டிக் டேங்க் போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. அதனால கஸ்டமருக்கு நாங்கள் பயோசெப்டிக் டேங்க் சஜஸ்ட் பண்ணோம். இப்போ செப்டிக் டேங்க்கும் பயோசெப்டிக் டேங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? செப்டிக் டேங்க் வந்து உங்களுக்கு 2 months ஒன்ஸ் லாரி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கிரவுண்ட் வாட்டர்ல அவ்வளோ சீக்கிரம் ரீசார்ஜ் ஆகாது. பயோசெப்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர்ல சீக்கிரமா ரீசார்ஜ் ஆயிடும். 8 months ஒன்ஸ் உங்களுக்கு மெடிசன் போட்டு அதுவே ரீசார்ஜ் ஆயிடும். இங்க வந்து போர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கால் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால RO ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் இது எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் இங்க சம்ப் வருது. ROக்காக இந்த மோனோ பிளாக் மோட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்க கார் பார்க்கிங் இருக்கிறதுனால இங்க ஒரு வாட்டர் டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம ஹோஸ் வச்சு கார் பார்க்கிங் வாஷ் பண்றது, கார் வாஷ் பண்றது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டில்ட் ஏரியா
ஏரியால டிரைவர்ஸ்க்காக நம்ம காமன் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இங்க. இது வந்து போரோட ஸ்டார்டர், அதுக்கான ஆட்டோமேட்டிக் சென்சார் வச்சிருக்கோம். இது 3 ஃபேஸ் கனெக்ஷனுக்கு நம்ம பேனல் போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். வாங்க மேலே போகலாம். இது வந்து நம்ம எம்எஸ் கேட் கொடுத்துருக்கோம் ஃபார் சேஃப்டி பர்பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து ஸ்டேர்கேஸ்க்கு கிரைனைட்ஸ் வந்து லப்போத்தரா கிரைனைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு எம்எஸ்ல எம்ஆர்எஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் சேஃப்டி ரீசனுக்காக இது பண்ணியிருக்கோம். மேலே பாலிகார்பனேட் ஷீட் போட்டிருக்கோம் ஃபார் தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஏரியாக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டாண்டர்ட் படியா வந்து பில்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன்டு டோர்ஸ் தான் போடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டா டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி 4x8க்கு ஃப்ரேம் கனமா கொடுத்து இது பண்ணியிருக்கோம். இந்த டோர் வந்து டீக் டோர். இது வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டா வந்து பில்டர்ஸ்க்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கும். அதோட கொஞ்சம் தான் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலா போடலாம். எல்லாருமே ஸ்டாண்டர்டா போடும்போது வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. இந்த டோர்ல என்ன ஸ்பெஷல்னா இருக்கு? இந்த டோர் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து நமக்கு ஹெவியா இருக்கு. நீங்க பார்க்கலாம் இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 45 to 50 mm திக்னஸ். அது இல்லாம இந்த ஹேண்டில்ஸ் ஒரு ஸ்பெஷல் கிராண்ட் ஹேண்டில். அது இல்லாம அதுக்கு இந்த டிசைனுக்கு மேட்சிங்கா நம்ம உள்ள இன்டர்னலும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம் லூவர்ஸ் கொடுத்து. அது அப்படியே செட்டிங்கா அப்படியே டிவி யூனிட்டுக்கு கனெக்டிங் பண்ணியிருக்கோம். லாக் பார்த்தீங்கன்னா நம்ம 7 லாக் போட்டிருக்கோம். இது இன்டர்நேஷனல் பிராண்டு. இந்த லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க 5 years வாரண்டி தராங்க. இந்த 7 லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 5 புல்லட்ஸ் இருக்கும். ஈவன் இது இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கிறதால ரொம்ப நல்ல செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கும். நீங்க லாக் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது உள்ள என்டர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் ஸ்பேஸ். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் வந்து 12.5 இருக்கும். அதில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமர் ஆடட் இன்டீரியர்ல பண்ணியிருக்கோம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம இந்த 12.5 feet கொடுத்துருக்கோம்னா இங்க இருந்து ஸ்பிரிட் லெவலா இருக்கும். இந்த ஃப்ளோர் வேற, அந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா வந்து வேற. ஸோ தட் இங்க இருந்து அங்க பார்க்கும்போது ஒரு ஆம்பியண்டா இருக்கும். இப்போ இந்த டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் போட்டுட்டு இங்கே உட்காருக்கும் போது இந்த இடம் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கும்போது ஒரு ஆம்பியன்ட்டே ஃபீல் டிஃப்ரெண்டா இருக்கும். டெக் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சோஃபாவே உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நார்மலாக இங்கெல்லாம் வந்து குஷன் சோஃபா வந்துடும். இது வந்து நாங்கள் அப்படியே சோஃபாலெஸ் சீட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஸ்டெப்ஸ், தென் இந்த கிரைனைட் டாப்ஸ், திருப்பி லேண்டிங் வந்து ஒரு உடன் லேண்டிங் கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாக பண்ணியிருக்கோம். இந்த லூவர்ஸும் டிவி யூனிட்டும் கம்பைண்டாக பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகும்போது மேலே வந்து நம்ம சிமெண்ட்ல இதுலயே லேமினேட்ஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்து அந்த ஸ்பேஷியஸாக கொடுக்கும்போது இந்த 12 feetக்கு அது அப்படியே மெர்ஜ் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே. இந்த 4x2 டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கஜாரியால எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ் இப்போ அதிகமாக கேட்டாங்கன்னா அந்த டிஃபரன்ஷியேட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபேன்லாம் வந்து கிளைண்ட் ஸ்கோப் தான். பட் நாங்கள் ஐடியா கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி வந்து இந்த பிராண்ட் வாங்கினீங்கன்னா வந்து இது ரிமோட் கண்ட்ரோலில் ஆட்டம்பர்க் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த தீம் பேஸ்டாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ தட் இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். லைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரூ சீலிங்லையும் ஃபால் சீலிங்லையும் எல்லாமே வந்து சர்ஃபேஸ் லைட் தான் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா அந்த பெல்மெட் வரப்போகுது, இங்கே ஒரு பெரிய லாங் ஸ்க்ரீன் வரப்போகுது. அந்த ஸ்க்ரீனுக்காக நம்ம அந்த ஒரு ஸ்பேஸ் டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்கோம். அதுக்காக இந்த லைட்ஸ் எல்லாம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கு நாங்கள் வந்து கஸ்டமைஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா இது வந்து எம்டிஎஃப்லேயே வந்து நம்ம பியூ கோட்டிங் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் அதிலே இன்டகிரேட்டடாக பண்ணியிருக்கோம். வாஷிங் ஸ்பேஸ் இந்த டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணியிருக்கிறதே வந்து இந்த மிரர் அண்ட் இந்த பேசினுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அங்கே லிவிங்லேருந்து பார்க்கும்போதே வந்து ஒரு எலகண்ட்டாக இருக்கும், ஒரு ஆம்பியண்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம இந்த மிரர் ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னா இது ஜாகுவாரில் கொடுத்துருக்கோம் டாப்ஸ் எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டவல் ராட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸும் நாங்களே பண்ணுறதால இது வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ டிசைன்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் ஆர்கிடெக்ட் மூலியமா. நம்ம ஆர்கிடெக்ட் டிசைன் போட்டதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கிச்சன் டாப். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனுக்கு வெளியில டைனிங் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்தா தான் ஒரு ஆம்பியண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த நீச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதுல டெக்கர்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரூட்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். மேல வந்து பாத்தீங்கன்னா பியூ ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். தென் வந்து இந்த கிச்சன் டாப் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் போட்டிருக்கோம். எல்லாருமே வந்து 1x1.5 அந்த மாதிரி டைல் போடுவாங்க. நம்ம 4x2 கொடுத்துருக்கோம். ஸோ தட் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கு. இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா டேண்டம்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்காக வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுல வந்து இவங்க வந்து சாம்சங்கோட டபுள் டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து டால் யூனிட். டால் யூனிட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது கஸ்டமைஸா இந்த மாதிரி நம்ம எப்கோல இருந்து வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். தென் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைடு குக் டாப் இருக்கிறதால இங்க வந்து கட்டிங் சாப்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். மேல வந்து நமக்கு எல்லாமே லூவரோட டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம சிங்க் வந்து இங்க ரெண்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து ட்ரை சிங்க். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக யூஸ் பண்ற மாதிரியும், வெட்டு வந்து பெரிய வெசல்ஸ் எல்லாமே பண்றதுக்கு இந்த இடத்துல தனியா கொடுத்துருக்கோம். ஸோ தட் வந்து அந்த இன்டீரியர் ஸ்பாயில் ஆகாம இருக்கும். உள்ளே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இது. அதே மாதிரி வந்து நம்ம
விண்டோ வந்து யூபிவிசி விண்டோ வித் வந்து மஸ்கிட்டோ ட்ராக் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே மஸ்கிட்டோ ட்ராக் கொடுத்துருக்கோம். வித் கிரில் கொடுத்துருக்கோம். எம்எஸ் கிரில் 12mm கிரில். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தீமை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஃபால் சீலிங் லிவிங்கில் எப்படி நம்ம வந்து ஸ்கொயராக கொடுத்துருக்கோமோ டைனிங்கில் ரெக்டாங்குலர் கொடுத்த மாதிரியே இங்கேயும் வந்து நம்ம வந்து இந்த ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்கோம். இது சிட் அவுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் டஃப் அண்ட் கிளாஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த வந்து டைல்ஸும் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ராக் ஃபீல் இருக்கும் இந்த டைல்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில்ஸ் எது கொடுத்துருக்கோம்னா இங்கே வந்து ஒரு வயசானவங்கலாம் ஏறுறதுக்கோ ஏன்னா என்ட்ரியே இதுதான் இந்த மாதிரி எம்எஸ்லேயே கொடுத்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த லாபி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து லிவிங்லேருந்தும் கிச்சனுக்கும் டைனிங்க்கும் கனெக்டிங் ஆகின இந்த லேண்டிங் மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பேரண்ட்ஸ் பெட்ரூம். இது வந்து எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து 2.5x 4 ஃப்ரேம் வரும். பட் நம்ம கஸ்டமர் வந்து கொஞ்சம் ப்ராடாக கேட்டதால நம்ம வந்து 2.5x 5 ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். வாங்க இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12/10 வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூமுக்கு வந்து அவங்க கிரே கலர் கேட்டிருந்தாங்க ஸ்விட்சஸ் எல்லாமே. ஸோ தட் வந்து இது கிரே கலர் கொடுத்துருக்கோம். விண்டோ வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ராடாக இருக்குது. வித் மஸ்கிட்டோ ட்ராக் கூட கொடுத்துருக்கோம். 12mm எம்எஸ் கிரில் கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. இது பார்த்தீங்கன்னா கலரும் வந்து ஒரு வால் வந்து ஹைலைட்டராக கொடுக்கறதுக்காக ஒன்று ஹைலைட்டர் கொடுத்துருக்கோம். பெட்டுக்கு பின்னாடி வர மாதிரி ஹெட் போர்ட் டு பேக் சைடு. மீதி எல்லாமே ஒரு சிமிலர் கலர் கொடுத்துருக்கோம். எல்லாமே ராயல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து இது வாஷபிள் பெயிண்ட். நீங்கள் எதாவது கரப்பட்டாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து WPC டோரு. WPC டோர்லேயே என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம்னா நம்ம பெட்ரூம்க்கு எல்லாமே என்ன கொடுத்துருக்கோமோ அதே லேமினேட்ஸ் வந்து இதே மைக்காவும் ஒட்டியிருக்கோம். இந்த லேமினேட்ஸ் ஒட்டினதால இந்த WPC ஃப்ரேமும் வந்து அதே மாதிரி நம்ம தீம் பேஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சேம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் செக்ஷனில் பார்க்கலாம் WPCன்றது. வெளில இருந்து பார்க்கும்போது தெரியாது. அதே மாதிரி இது வந்து ஒரு கவுண்டர் டாப் போட்டிருக்கோம். அந்த கவுண்டர் டாப் வித் மிரர். இங்கே வந்து ஒரு ட்ரிம்மருக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். தென் வந்து ஒரு வென்டிலேட்டர் வித் எக்ஸாஸ்ட் ஃபேன். தென் இதில் வந்து கன்சீல் டேங்க் கொடுத்துருக்கோம். கன்சீல் டேங்க்ல என்னன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து இங்கே சோப்லாம் வைக்கிற மாதிரி ஒரு 2 நீச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைவர்ட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஜாக்வார்லேயே டைவர்ட்டர்ஸ் வித் ஷவர் ஆர்ம்ஸ் எல்லாமே வருது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லேருந்து வர இடம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பெட்ரூம் இருக்கு. அதே மாதிரி மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டிங் கீழே இருக்கிற ஏரியா வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ள வந்து ஒரு இன்வெர்டர் ப்ரொவிஷன் அந்த கேமராவோட டிவிஆர் ஏரியா. தென் வந்து செகண்டரி வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஹேண்ட் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஸ்டாண்டர்டாக எஸ்எஸ்ல பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிசைன்டாக நம்ம நெட்டில் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டோம். அவங்களும் லைக் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் எல்லாமே ஆர்ச் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இதே தீமை கண்டினியூ பண்ணி மேலே வந்து நம்ம வந்து ஒரு பிஓபியில் பண்ணியிருக்கோம். அந்த டிசைனையும் நீங்கள் பார்க்கலாம். கிளாஸ் பிரிக்கோட கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கிரைனட்டும் வந்து ஒரு தீம் பேஸ்டாக கிரைனட் சூஸ் பண்ணோம் டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி கீழே காமிச்சல நம்ம இந்த ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே நம்ம ஆர்ச் ஸ்டைல் அதே ஆர்ச்சில் ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பிஓபியில் பண்ணியிருக்கோம். வித் வந்து இந்த வென்டிலேஷனுக்காக காலையில் வர வெளிச்சத்துக்காக ஒரு கிளாஸ் பிரிக்ஸ் வச்சிருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல நாங்கள் 3 பெட்ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஃப்ளோர்ல இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet by 13 feet. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்கோம். பால்கனி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வார்ட்ரோப் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த ஹெட் போர்ட் ஏரியா இது. இதில் டெக்ஸ்சர் பெயிண்ட் நம்ம கஸ்டமர் வந்து பெயிண்ட் சஜஷன் பண்ணனால சிமெண்ட் பேஸ்டு பெயிண்ட் பண்ணிருக்கோம். டிவி யூனிட்டுக்கு இந்த மாதிரி லேமினேட்ஸ்லாம் இப்போ பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷலாக நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது இதில் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ் பேஷன் ஏரியா. இதுக்கு நம்ம கீழே ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே கன்சீல் டேங்க் வித் ஷவர். கீழே எப்படி இருக்கும் நம்ம அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். எல்லாருமே பாதியாக தான் ஓட்டினால நம்ம மேலே வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நீச் ஏரியாவும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணனால நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம கிரிட் டைப் ஃபால் சீலிங் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ஸ்ட்ராங் சீலிங்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது எதுனா மாஸ்டர் பெட்ரூமில் ஏசி இருக்கிறனால அதோட லைன்ஸ்லாம் இதில் கொண்டு போகிறதுனால இது இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் நம்ம செகண்ட் பெட்ரூமை பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற பெட்ரூமோட அதே மாதிரி தான். இதில் டாய்லெட் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கோம். ஷவர் ஏரியாவில் நம்ம நீச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீச்சுக்கான அந்த லைட்டிங்ஸ் கூட கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் ஏரியா வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருமே வாஷ் பேஷன் வந்து வால் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கன்சீல் டேங்க்ல க்ளாசெட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஹைலைட்டடாக பண்ணியிருக்கோம் வால் டைல்ஸ். அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிளஸ் இந்த க்ளாசெட் பக்கத்தில் வந்து ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வாஷ் பேஷன் ஏரியாவுக்கு நம்ம மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் மிரர். இதில் மல்டி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியாவில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஹேவல்ஸ் பிராண்ட்ல நீங்க பார்க்கலாம். இங்க இது போற என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒர்க் நீட்டா இருக்கும். மிச்சம் ஆர்பிட் ப்ரோட இது ஹேவல்ஸ் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 by 14 இருக்கும்.
இருக்கும் இதோட சைஸ். இதுல வந்து நம்ம லாங் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கு பின்னாடி நம்ம லூவர்ஸ் எலிவேஷன்ல நீங்க பாத்துருப்பீங்க, அதோட லூவர்ஸ் வந்து பின்னாடி தெரியும். இதுல பாத்தீங்கன்னா சீலிங்ல இருந்து உங்களுக்கு கர்டன்ஸ் வரனால இதோட அட்ராக்டிவ்னஸ் வந்து அதிகமாவே இருக்கும். இந்த இடத்துல நம்ம கிரவுண்ட்ல வந்து ஒரு சுவிட்ச் பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம டிவி யூனிட் சப்போஸ் இங்க வைக்கிற மாதிரி இருந்தா இல்ல நம்ம டேபிள் டாப் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த சாக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஹெட் போர்டு பிளான் பண்ணிருக்கோம். இங்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு ஓபன் வச்சிருக்கோம். இங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா வரப்போகுது. 6 ஃபீட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் வச்சிருக்கோம். ஆக்சுவலா இது ட்ரெஸ்ஸிங் கம் டாய்லெட். இங்கேயும் அதே மாதிரி ஹைலைட்டர் கொடுத்து நம்ம வாஷ் பேஷன் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இது யாருமே பண்ண மாட்டாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குறோம். கவுண்டர் டாப் அதே மாதிரி மிரர் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த கன்சீல் டேங்க் இதுக்கு மேல பாத்தி நீச் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஷவர் ஏரியால பவுட் அப்புறம் டைவர்டர் பெரிய ஒரு ஷவர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நீஷ் இருக்கு. சோப்பு ஏதாச்சும் ஐட்டம்ஸ்லாம் அங்க வச்சுக்கலாம். கீழே டைல்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 5.5 by 2.5 டைல்ஸ் போட்டிருக்கோம். பெரிய டைல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஷவர் ஏரியாக்கு நம்ம டிவைடர் கொடுத்துருக்கோம். ட்ரை அண்ட் வெட் ஏரியா ரெண்டுமே இருக்கிற மாதிரி. அடுத்தது இது மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பால்கனி இருக்கு. இது பால்கனி டோர் பாத்தீங்கன்னா யூபிவிசி டோர் வித் ஜார்ஜியன் பார் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இதுல இது வந்து இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா டஃபன் கிளாஸ். இந்த பால்கனில டைல்ஸ் வந்து ஸ்டோன் டைப் டைல்ஸ் போட்டுருக்கோம். ஆன்டி ஸ்கிட் அண்ட் டஃபன் கிளாஸ் வித் பிளாக் கலர் ஹேண்ட் ரெயில்ஸ் மாடல் கொடுத்துருக்கோம். அண்ட் சீலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக் சீலிங் கொடுத்துருக்கோம். சீலிங்ல லைட்ஸ் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். எலிவேஷன்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு லுக் வைஸ் வந்து அட்ராக்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் பால்கனில இங்க ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் வந்து ஆர்கி கிரீட் கான்கிரீட் டெக்ஸ்சர் பெயிண்ட் சொல்லுவாங்க. இது ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல இருந்தே நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு தேர்ட் ஃப்ளோர் டெரஸ்க்கு போயிட்டு இருக்கோம். கீழே எப்படி நம்ம போட்டிருந்தோம் லேண்டிங் ஏரியால அதே மாதிரி இதுல லாங்கா வந்து பிஓபில பண்ணியிருக்கோம் டிசைன்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கீழே இருந்தே மேலே வரைக்கும் ஒரே தீம் பேஸ்டா ஹேண்ட் ரெயில் பிளஸ் இந்த கிரைனட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், எலகண்டா இருக்கும். பிளஸ் வந்து அதே மாதிரி மேலே வந்து ஒரு லேண்டிங் இருக்கு. அந்த லேண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம லெப்போத்ரா சென்டர்ல ஒரு ஸ்கொயர்டா பண்ணிட்டு சுத்தி கிரைனட் போட்டிருக்கோம். இது வந்து டெரஸ்ல வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு எம்எஸ் கிரில் சேஃப்டி கிரில் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம டெரஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து வெட்டிஃபைட் டைல் போட்டிருக்கோம். ஈவன் வந்து வெதரிங் கோர்ஸும் பண்ணிட்டு டெரஸ்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தென் வந்து ஒரு கூலிங் டைல் போட்டிருக்கோம் வெட்டிஃபைடு. சுற்றி காம்பவுண்ட் வந்து பேரப்பெட் வந்து 3 அடி வச்சிருக்கோம். நம்ம பேசிக்கலா எல்லாருமே 3 அடி கொடுப்பாங்க. நம்ம 3 அடி ஃபார் கிட்ஸ்க்காக சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான டெரஸ் கிடைக்குது. இதில் நீங்க வெயிலேயே கூட நடந்தா கூட வந்து உங்களுக்கு ஹீட்டே தெரியாது. ஸோ அதனால இங்க ஃபங்க்ஷன்ஸோ ஒரு சிட் அவுட் பார்ட்டியோ எதை வேணாலும் இங்க பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம 2 டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது வந்து சின்டெக்ஸ் பியூர் இது பண்ணியிருக்கோம். ஆன்டி பாக்டீரியல் டேங்க். அது உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது இந்த டேங்க்ல. டெரஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல்கெட் லைட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு. அதே மாதிரி 2 சைட்ஸும் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம துணி இது பண்றதுக்காக ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேருந்து தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆகிற ஸ்பவுட்ல இருந்து கீழே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எல்லாமே பைப்ஸ் எல்லாமே வந்து பிவிசி போடாம நம்ம யூபிவிசி பைப்ஸ் போட்டிருக்கோம். யூபிஎஸ்சி போட்டால் என்ன பெனிஃபிட் இருக்கு? யூபிவிசி போட்டிங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் உங்களுக்கு வந்து அந்த பிவிசி பைப்லலாம் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாசை பிடிக்கும். உள்ள அந்த கருப்பாக இருக்கும் கட் பண்ணி செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு ஹீட்டும் உள்ள வந்து இறங்கினாலும் ஒன்றும் ஆகாது. ஏன் ஹீட்டு உள்ள இறங்கினாதான் வந்து உங்களுக்கு அந்த பாசை பிடிக்கிறதுலாம் இருக்கும். இதை வந்து உள்ள ஹீட் இறங்காது. எப்படி நமக்கு அந்த சின்டெக்ஸ் டேங்க் ஒயிட் பியூர் பண்ணுறோமோ அதே மாதிரி நேச்சர். இது வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல் தான். பட் ஆனால் வந்து ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் மோட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். அவங்களுக்கு நெசசரி எந்த ப்ரெஷர் மோட்டர் போடுவாங்க இவங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே ஜாகுவார்ஸ் போட்டதால ப்ரெஷர் மோட்டர் தேவை. ஸோ இது வந்து யூனிஃபார்மாக டோட்டல் பில்டிங்கும் வந்து ஒரே ப்ரெஷரில் தண்ணி வரும். உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோரில் ஸ்லோவாக வருது, ஒரு ஃப்ளோரில் ஸ்பீடாக வருது, அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்மாக ஸ்பீடாக இருக்கும். நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து பட்ஜெட் வேரியன்ட்லேருந்து பேஸ்லேருந்து எல்லாமே ப்ரீமியம் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலாக வந்து நான் பில்டிங் மெட்டீரியல் சொல்கிறதோட எங்களோட கம்பெனியை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். நாங்கள் இமாரா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து ஒரு மல்டி லெவல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய போயிட்டுருக்கு. ஒரு 8 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிளான் மட்டும் போடுறதில்லை. இப்போ நாங்கள் வந்து பிளான் போடும்போதே வந்து அந்த ஹால் ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், எப்படி வந்து லைட் கன்செப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், எல்லா டைம்லையுமே வந்து லைட்ஸ்லாம் போட தேவையில்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் ஃபுல்லாகவே வெளிச்சம் வரும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மேஸ்திரிலாம் வச்சு பண்ணோம்னா ஸ்டீல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக போட மாட்டாங்க. என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாம் சாயில் டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரக்சுரல் பண்ணி அப்ரூவலும் நாங்களே வாங்கி தரோம் கஸ்டமர்ஸ்க்கு. எல்லாமே நம்ம ஒன் ஹேண்டில் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மெட்டீரியல் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா ஆக்சுவலாக வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே ஸ்ட்ரக்சுரல் வைஸ் பண்ணிட்டு ஸ்டீல் வந்து எல்லாமே ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஸ்டீல்ஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி ஏஆர்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஏஆர்எஸ் சிஆர்எஸ் அதை வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ட் அது மெட்டீரியல். ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஃபவுண்டேஷனில் பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்து ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு என்டையராக வந்து அந்த கரையான் பிடிக்கிற இஷ்யூஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து பிளாஸ்டரிங் வைஸாக பார்த்தோம்னா நிறைய பேர் எம்சாண்டில் போடுறதால பயப்படுறாங்க. அதில் மாதிரி ஒன்றுமே இல்லை. எம்சாண்டில் வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து ராம்கோவில் சூப்பர் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது. 25 kg பேக்
வரும். அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து அந்த கிராக்ஸ் வந்து மினிமல் பண்ணும். எவ்வளோ கிராக்ஸ் வருதோ அதோட வந்து அப்படியே உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணும். மற்ற சிமெண்ட்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அதனால வந்து நாங்கள் அந்த மாதிரி ஸ்பெஷல். அதே மாதிரி பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாஷபிள் பெயிண்ட் உள்ள எல்லாமே வந்து ராயல் யூஸ் பண்ணுறோம். ராயல் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அண்ட் கலர் ஃபேட் ஆகுறது வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் நம்ம வந்து அல்டிமா போடுறோம். மற்றவங்கலாம் வந்து உங்களுக்கு ஏஸோ அபெக்ஸோ போடுவாங்க. நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லாகவே அல்டிமா போடுறதால உங்களுக்கு 8 இயர்ஸ் அவங்க கம்பெனியே கேரண்டி தரதால இது வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபேடே ஆகாது எலிவேஷன் கலர்ஸ். நாங்கள் பிரிக்ஸ் வந்து எல்லாமே வந்து வயர் கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்டையராகவே பார்த்தீங்கன்னா வயர் கட்ஸ்லேயும் வந்து ப்ரீமியம் கேட்டகரி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அதனால வந்து கிராக்ஸ் வந்து மோஸ்ட்லி வராது. அண்ட் வந்து ஈவன் ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருக்கும். அதில் வந்து அந்த மிஷின் கட்டில் அந்த வயர் கட் இருக்கிறதால உங்களுக்கு பாண்டிங் நல்லா இருக்கும். சிமெண்ட்டுக்கும் பிரிக்குக்கும் இருக்கிற பாண்டிங் நம்ம பில்லருக்கும் பிரிக்குக்கும் வந்து சிக்கன் மெஷ் ப்ரொவைட் பண்ணுறோம். சிக்கன் மெஷ் ப்ரொவைட் பண்ணுறதால கிராக்ஸ் வந்து பில்லர்ஸ்க்கும் வாலுக்கும் வர கிராக்ஸ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். அவுட்டரில் வந்து பிரைமர் ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் பேஸ்டு பிரைமர் பண்ணுறோம். எல்லாருமே வந்து சூர்யா பிளஸ் அந்த மாதிரி சுண்ணாம்பு மாதிரி அடிச்சுட்டு கலரை இறக்கிடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லை, என்டையராகவே வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு பண்ணுறோம். ஸோ தட் வந்து எப்பவுமே டேம்னஸ் வராது. வீட்டில் வந்து அந்த ஓதம் வர தொல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கர் ரோமால அர்பன் கேட்டகரி யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்குது. பட் வந்து அந்த இந்தியாவிலேயே லாஸ்ட் இயர் வந்து அவங்க அவார்ட் வின்னர் சுவிட்ச். ஸோ அதனால வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும். அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிளம்பிங்கில் நம்ம ஆல்ரெடி சொன்னேன் எல்லாமே வந்து நம்ம பிளம்பிங் லைட்டில் வந்து 4 inches பைப்லாம் பிவிசியும் மீதி வாட்டர் லைன் எல்லாமே யூபிவிசி தான் யூஸ் பண்ணுறோம். டாய்லெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு பைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் வந்து ஹீட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த பைப் வந்து பஞ்சர் ஆகிட்டு லீக் ஆகிறது அதெல்லாம் இருக்காது. தென் எல்லா பாத்ரூம்ஸும் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் டெஸ்டிங் பண்ணிட்டு அப்புறமா தான் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 2300 பண்ணுறோம். பட் அது வந்து டிபெண்ட்ஸ் அந்த கஸ்டமர்ஸ். அவங்க வந்து இன்னும் ப்ரீமியமாக கேட்கும்போது நாங்கள் வந்து அது வந்து அங்கங்கே சேஞ்சஸ் ஆகும். மினிமம் வந்து 2-3 ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் வந்து நீங்கள் நம்பி கொடுக்கலாம், பெஸ்ட்டாக கொடுக்குறோம் குவாலிட்டி. நாங்கள் 2 பேருமே சிவில் இன்ஜினியர்ஸ். நான் சிஎம்டி அப்ரூவ்டு ரிஜிஸ்டர் இன்ஜினியர். ஸோ அதனால் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அது நல்லா நாங்கள் பண்ணுவோம். இவர் பார்த்தீங்கன்னா காசாகிரானில் ஒர்க் பண்ணியிருந்தாரு, நான் வந்து துபாயில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேருமே இப்போ வெளியில் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து ஒரு லாவிஷாகவே நல்லாவே லக்ஸூரியஸாகவே தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இன்ஸ்டாகிராமில் வந்து இமாரா கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் போட்டிங்கனாவே இருக்குது, எங்களோட சேனல் இருக்குது. நீங்கள் அதில் வந்து எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். கேரளா மாடல்ஸும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து ஹை ரைஸ்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சீலிங் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். மற்ற கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே ஜஸ்ட் ப்ராஜெக்டா எத்தனை ஃப்ளோர் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வேரியன்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எங்கள் இதில் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸும் நீங்களே பண்ணி தரீங்களா? இன்டீரியர் நாங்களே பண்ணுறோம். எங்ககிட்ட ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வச்சு நாங்கள் டிசைன்ஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு எலாபரேட்டாக நாங்கள் நல்ல ஒரு ப்ரீமியமாக நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் மினிமமாக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவீங்க? நாங்கள் வந்து இப்போ 500 பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 600 இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி 600 பண்ணிட்டு இருக்கோம். ஷோலிங் நல்லூரில் கூட ஒன்று வந்து 720 பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட்ஸ். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 lakhsல முடிஞ்சிடும். அந்த மாதிரி வரும். ஃப்ளோர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒர்க்கு எங்கே வரைக்கும் நீங்கள் பண்ணி தரீங்க? இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங் சென்னை, இப்போ சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடில்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி திருமலை சைடில் இந்த விங்கில், அந்த சைடு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி வரைக்கும், ஊரப்பாக்கம் குடுவாஞ்சேரி, அதே மாதிரி ஓஎம்ஆரில் மாடம்பாக்கம் பெரும்பாக்கம் எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அம்பத்தூர்ல ஸ்பெஷலைஸ்டாக ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. லோன்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? லோன்லாம் நம்ம பேங்கர்ஸ்லாம் நம்ம கூட டைப் இருக்காங்க. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. பேப்பர் ஒர்க்லாம் எப்படி பண்ணி தருவீங்க? ஆக்சுவலாக நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸே ஒரு சில பேர் பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஃபாரின்ல இருந்தால் கூட நாங்கள் வந்து லேண்டை சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்க லேண்டை வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க ரிஜிஸ்டர் முடிச்ச அப்புறமா எங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆயிடுறாங்க. நாங்கள் வந்து அந்த லேண்டை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணி கொடுத்துட்றோம். தென் லேண்ட் வாங்கின அப்புறமா நாங்கள் வந்து அப்ரூவல்ல இருந்து சாயில் டெஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரக்சரல்ல இருந்து எல்லாமே நாங்கள் வந்து கைட் பண்ணி நாங்களே பண்ணி கொடுக்குறோம். கீ ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நம்ம எல்லாமே இன்டீரியர்ஸ்ல இருந்து நாங்கள் பண்ணி எல்லாமே A to Z எல்லாமே முடிச்சு கொடுக்குறோம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.